Hello my friends, welcome to Mothers Ulaham. So இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ்ல கூட்டு பண்றது எப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கூட்டு வந்து சப்பாத்தியோட ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் இது. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம கூட்டு பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்குவோம். ஸோ தேங்காய் எண்ணெயில் கூட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு ஸோ முட்டைக்கோஸ் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ முட்டைக்கோஸ் வந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். ஸோ வதக்கிட்டு ஒரு குக்கரில் வந்துட்டு பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், அதற்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம வணக்கி வச்சோம் இல்லைங்களா அந்த முட்டைக்கோஸை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. ஸோ கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 2-3 விசில் போதும். ஸோ அது வேக ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து பேஸ் ரெடி பண்ணிடலாம். கூட்டுக்கு தேவையானது தேங்காய், அதுக்கப்புறம் சீரகம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பருப்பும் முட்டைக்கோஸும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கூட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையும் மிளகா, காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் பூண்டு 2-3 நல்லா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் உங்களுக்கு காரம் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துருங்க. ஸோ நல்லா வதக்கிடுங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளி வந்து நான் நறுக்கி வச்சிருக்கேன், ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்க பருப்பு, அதுக்கப்புறம் முட்டைக்கோசையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் சிம் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட், அதை வந்து சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. நம்ம கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூட்டுக்கு தேவையான அளவு. ஏன்னா நம்ம பருப்பும் முட்டைக்கோஸும் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க.
ஸோ ஒரு 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததும் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம கூட்டு வந்து ரொம்ப குலையலை, அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்கு. முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் மூங் தால், அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்தோம் இல்லைங்களா, அது நடுவில் நம்ம சாப்பிடும்போது நம்ம ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. சப்பாத்தியோடவும் சாப்பிட்லாம், சாதத்தோடையும் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளேவரு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சப்பாத்தியோட இல்லைன்னா வந்துட்டு ஒயிட் ரைஸோடவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ண வேண்டியது தான். மை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மதர்ஸ் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஹாப்பியாக இருங்க, உங்கள் டேவை என்ஜாய் பண்ணுங்கள். பாய், டேக் கேர் மை ஃப்ரெண்ட்ஸ்.